தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம முன்னாடி சொன்னது போல 2023 இதுக்கு முன்னாடி நடைபெற்ற காவலர் தேர்வில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எதுக்காக நம்ம அப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கடந்த தேர்வில் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த தேர்வில் அது ரிலேட்டடாக அல்லது அதில் கொஞ்சம் டெப்த்தாக எப்படிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி செட்டப்பில் வந்து நம்ம கொஸ்டின்ஸை கொடுக்குறோம். கடந்த தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா, பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் உலக போர், முதல் உலக போர் அந்த பாடங்களில் அப்படியே கேட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த முதல் உலக போர் வந்து நிறைய நண்பர்கள் வந்து சிலபஸில் கிடையாது, முதல் உலக போர் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம விட்டுருந்தோம். ஆனால் அதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த முதல் உலக போர் இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு சங்கம், நீங்கள் பார்த்தாவே தெரியும், பன்னாட்டு சங்கம் அப்படின்னு ஒரு பாடம் தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 1920. பன்னாட்டு சங்கம் எப்பொழுது அது வந்து செயல் இழந்தது அல்லது கலைக்கப்பட்டது அப்படின்னா 1946. இந்த பன்னாட்டு சங்கத்தை உலக நாடுகள் சங்கம் துவங்கப்பட்டது கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இதே மீனிங் தான். பன்னாடு அப்படின்றத உலக நாடுகள் சங்கம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதனுடைய செயலகம் எங்கே இருக்குது அப்படின்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனுடைய செயலகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா. பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. ஸோ இதை தொடர்ந்து அந்த ஸ்கூல் புக்கில் வந்து அந்த பாக்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த கூடுதல் தகவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய புரட்சி எப்பொழுது அப்படின்னா 1917. இந்த 17 வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 1-7 போட்டிங்கன்னா ரா போட்டுடலாம். ஸோ 1-7 போட்டிங்கன்னா ரா வந்துடும். ரஷ்ய புரட்சி ஒரு சின்ன ஷார்ட்கட்டுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ரஷ்ய புரட்சி அப்படின்னா 1917. பாரிஸ் அமைதி மாநாடு 1919. பாரிஸ் 1919 அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி மைண்டில் வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறோமா அப்படின்றதான் முக்கியம். பாரிஸ் 1919, ரஷ்ய புரட்சி 1917, செயலகம் பன்னாட்டோட செயலகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா. இதில் கூடுதல் தகவலாக இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, நண்பர்கள் நோட் பண்ணிக்கிங்க. முதல் உலக போர் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1914. முதல் உலக போர் 1914 தொடங்கப்பட்டு 1918 முடிவுறுது. முதல் உலக போர் 14 தொடங்கி 18 முடியுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்னொரு தகவல் வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை எப்பொழுது அப்படின்னா அதுவும் 1919 தான். இங்கே வந்து தெளிவாகவே அந்த இதில் கொடுத்துருக்காங்க. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை எப்பொழுது அப்படின்னா 19. இந்த தகவலை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வருடம் நடக்கக்கூடிய தேர்வுகளில் இது ரிலேட்டடாகவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். தொடர்ந்து நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை எப்படிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு அனலிட்டிக்கலை நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இது போல் முந்தைய வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டினை எடுத்து நம்ம அது ரிலேட்டடாக கொண்டு போக போகிறோம். மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.